லாட்டரி சீட்டில் விழுந்த 30 கோடி ரூபாய். காதலியின் வங்கி கணக்கில் செலுத்திய காதலனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 30 கோடி ரூபாயுடன் டாடா காட்டிய காதலிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதன் பின்னணி என்ன? கனடாவின் வின்னிபெக் பகுதியைச் சேர்ந்த லாரன்ஸ் கேம்பல் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு லாட்டரி சீட்டு ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த லாட்டரி சீட்டுக்கு இந்திய மதிப்பில் 30 கோடி ரூபாய் பரிசு விழுந்துள்ளது. இதனை ஆசையுடன் வாங்கிச் சென்ற லாரன்ஸுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. லாட்டரி சீட்டில் விழுந்த பணத்தை பெற லாட்டரி சீட்டு நிறுவனம் லாரன்ஸிடம் தகுந்த அடையாள அட்டையை கேட்டுள்ளது. ஆனால் அப்போது அவரிடம் அடையாள அட்டை எதுவும் இல்லாததால் பணத்தை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் லாட்டரி அதிகாரிகள் அளித்த ஆலோசனைப்படி தனது காதலியான கிறிஸ்டல்லான் மெக்கே என்பவரிடம் லாட்டரி சீட்டை கொடுத்து பரிசை வாங்க சொல்லியிருக்கிறார். அதன்படியே தனது காதலியை அழைத்து வந்து லாட்டரி சீட்டை லாரன்ஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் அப்போது உள்ளூர் டிவி சேனல்களில் ஒளிபரப்பாகி உள்ளது. இதை பார்த்த மக்கள் லாரன்ஸ் தனது காதலிக்கு பிறந்த நாள் பரிசாக 30 கோடி ரூபாயை வழங்கிவிட்டதாக பேசினர். ஒரு வழியாக 30 கோடி ரூபாய்க்கான காசோலையை லாரன்ஸ் பெற்ற நிலையில் அவருக்கு வங்கி கணக்கு இல்லை என்பதால் அந்த காசோலையை செலுத்த முடியவில்லை. இது என்னடா கனடாக்காரனுக்கு வந்த சோதனை என புலம்பிய லாரன்ஸ் வேறு வழியின்றி தனது காதலியின் வங்கி கணக்கிலேயே காசோலையை செலுத்தினார். அதற்கு முன்பு வரை லாரன்ஸும் அவரது காதலியும் ஒரே ஹோட்டலில் ஒன்றாக லிவ்-இன் வாழ்க்கை வாழ்ந்து வந்த நிலையில் வங்கி கணக்கில் 30 கோடி ரூபாய் வந்தபின் காதலியின் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காணாமல் போன காதலி லாரன்ஸுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த லாரன்ஸ் பல்வேறு இடங்களில் தேடி தனது காதலியை கண்டுபிடித்துள்ளார். அப்போது அவரின் காதலி வேறு ஒருவருடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார். தன்னுடைய 30 கோடி ரூபாய் பணத்தை கேட்டதற்கு அது தன்னுடைய பணம் என்று கூறி 1 ரூபாய் கூட தராமல் லாரன்ஸை காதலி விரட்டி அடித்துள்ளார். லாரன்ஸ் தனது காதலி மெக்கேவை முழுமையாக நம்பியிருக்கிறார். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவருக்கும் இடையே எந்த ஒரு பெரிய சிக்கலும் எழாத நிலையில் லிவ்-இன் உறவில் வாழ்ந்து வந்துள்ளனர். இதன் காரணமாகவே காதலியிடம் பரிசை வாங்க சொல்லியிருக்கிறார் லாரன்ஸ். ஆனால் பணத்தை பெற்று காதலி இவ்வாறு ஏமாற்றுவார் என லாரன்ஸ் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதனால் கடும் வேதனை அடைந்த லாரன்ஸ் காதலியிடமிருந்து பணத்தை பெற்றுத்தர கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். மேலும் காதலியிடம் லாட்டரி சீட்டை கொடுக்க சொன்ன லாட்டரி நிறுவனம் மீதும் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். காதலனுக்கு லாட்டரியில் கிடைத்த 30 கோடி ரூபாயை காதலி சுருட்டிவிட்டு வேறு ஒருவருடன் சென்ற சம்பவம் கனடாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.